الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக நேற்றைய ஜும்மாவுடைய பயானில் வளர்ப்பு குழந்தைகள் பற்றிய சில சட்டங்களை சொல்லியிருந்தோம். அதில் சில கேள்விகள், ஐயங்கள் பலரிடமிருந்து வந்தது. அதை தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். அடுத்தவருடைய குழந்தையை தன் குழந்தையாக ஆக்குதல் அப்படிங்கிறது என்ன? சமூகத்தில் அவர் எம்புள்ளதான் அப்படின்னு சொல்கிறது, அந்த குழந்தையும் அவரையே உண்மையான தந்தையாக கருதுவது, இதுதான் அடுத்த ஒரு குழந்தையை தன்னுடைய குழந்தையாக்குறது ஹராம். அதை கண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னான். இப்போ அதே நேரத்தில் ஒரு விதவையை மனனம் செஞ்சுருக்கிறாரு ஒருத்தர், மறுமணம் செஞ்சுருக்கிறாரு, அவங்க குழந்தையோடு வர்றாங்க. இப்போ அந்த குழந்தை இவர் அத்தான் கூப்பிடுதுன்னு சொன்னால், ஒரு பாசத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில், வளர்க்கிறார் என்ற அடிப்படையில் அத்தான் சொல்லலாமான்னா சொல்லலாம். அது தடை கிடையாது. ஏன்னா அப்படி கேட்டாங்க, அந்த பையன் இன்னொருத்தருக்கு பிறந்தவர் என்ன அத்தான் கூப்பிட்றாரு, அது தவறு கிடையாது. ஒரு பாசத்தில் அடுத்தவரை அத்தான் கூப்பிடலாம், பாசத்தில் ஒரு சின்ன பையனை மகனேன்னு கூப்பிடலாம். அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. உண்மையிலுமே அடுத்த ஒரு குழந்தைய தன் குழந்தையாக்குறது தான் ஹராம் என்றுதான் அதனுடைய பொருள். எனவே பிரியத்தில் அத்தான் சொல்கிறதோ ஒரு குழந்தைய மகனேன்னு சொல்கிறதோ தவறு கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நேற்று நாம் சொன்னதெல்லாம் ஒரு குழந்தைய அடுத்தவங்கள்ட்ட வளர்க்க கொடுக்கலாம், அது வேறு விஷயம். அப்படி கொடுக்கறதுனால உண்மையான தாய் தந்தையருடைய கடமைகள் நீங்காது, அந்த குழந்தை இவங்களுக்கு தான் வாரிசாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதிலே நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இதை கேட்டதுனால சொல்கிறேன், எந்த வீட்டில் அந்த குழந்தை வளருதோ அந்த வளர்ப்பு தாய் தந்தையருக்கு அந்த குழந்தை வாரிசாகாது. பெற்றெடுத்த அந்த குழந்தைகளுக்கு தான் அது வாரிசாகமே தவிர, இந்த குழந்தையை வளர்க்க கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த வீட்டில் வளர்றதுனால அந்த வளர்க்கிற தந்தையோ தாயோ இறந்தால் இந்த குழந்தை வாரிசாகாது. அவங்களுடைய வாரிசுகள் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த சொத்துக்கு வாரிசாவாங்க. இந்த பிள்ளைக்கு வேண்டுமானா நாம் வளர்த்துருக்குறோங்கிற அடிப்படையில் அவங்க ஹயாத்தில் எதையாவது அன்பளிப்பாக தானமாக கொடுக்கலாம், அல்லது தங்களுடைய மௌத்துக்கு பிறகு இந்த குழந்தைக்கென்று எதையாவது வசியத்து செய்யலாமே தவிர இவர்களுக்கு அந்த குழந்தை வாரிசாக ஆகாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். மூணாவது, அனாதை குழந்தைகளை எடுத்து வளருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதில் கேட்டாங்க, அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்தாலும் இந்த மஹரம் பிரச்சனை வருமானு சொல்லி. அங்கேயும் வரத்தான் செய்யும். நம்ம எந்த குழந்தையை எடுத்து வளர்த்தாலும் அது எடுத்து வளர்க்கப்படுகிற அந்த வீட்டில் உள்ள ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்நியராக இருந்தால், மஹரமாக இல்லைன்னு சொன்னால், பாலிகான பிறகு பருவம் அடைந்த பிறகு அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த வளர்த்த அந்த ஆணுக்கு அது அந்நிய ஆணாகத்தான் கருதப்படும், பர்தாவுடைய அவசியம். ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு அவன் அந்நிய ஆணாகத்தான் கருதப்படுவான், பர்தா அவசியம். எனவே அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்தாலும் பருவம் அடைந்த பிறகு அந்நிய ஆண் அந்நிய பெண் அப்படிங்கிற சட்டங்கள் வளர்த்தான் செய்யும். இந்த விஷயங்களை நாங்கள் நினைவுபடுத்தி கொள்கிறேன். அடுத்து இன்று ஓதப்பட்ட வசனங்களுடைய ஒரு சில விளக்கங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா ஃபாத்திரில் ஒரு ஆயத்தில் சொல்லுவான், அதாவது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு அவங்களுக்கு தங்கத்திலான ஆன காப்புகள் அணிவிக்கப்படும், அவங்களுக்கு பட்டாடைகள் எல்லாம் அணிவிக்கப்படும் சொல்கிறான். ஜன்னாத்து அத்னியது ஹுலூனஹா, நிரந்தரமான சொர்க்கத்திற்குள் நுழைவாங்க. யுஹல்லவுன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் மின் அசாவிர மின் ஸஹபின், தங்க காப்புகள். இந்த உலகத்தில் ஆண்களுக்கு அல்லாஹ் தங்கத்தை ஹராமாக்கி இருக்கிறான், ஆனால் சொர்க்கத்தில் தங்க காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். எனவே தான் இந்த உலகத்தில் ஒரு ஆண் தங்கம் அணிந்தால் அவனுக்கு சொர்க்க ஹராமா போயிடும். இப்போ அங்கே தங்க காப்புகள் அணிவிக்கப்படுவாங்க. வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், சொர்க்கத்தில் அவங்களுக்கு ஆடை என்ன? பட்டு ஆடை. உலகத்தில் ஆண்களுக்கு பட்டு ஹராம், ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஆண்களுக்கு அந்த பட்டு ஆடை கொடுப்பான்னு சொல்கிறான். மேலும் அந்த சொர்க்கத்திற்கு போன பிறகு அவங்க அல்லாஹ்வை எப்படி புகழ்வாங்க? வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எல்லா துயரங்களையும் எங்களை விட்டு அகற்றிவிட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எல்லா துயரமும் இல்லையா? அப்போ துயரங்கிற பேச்சுக்கே அங்கே முஸ்லிம்களுக்கு என்ன கிடையாது, இடம் இல்லை.
இந்த வார்த்தையை எப்போ சொல்லுவாங்க? சொர்க்கத்தில் நுழைஞ்ச பிறகு சொல்லுவாங்களா அல்லது எப்போது? அப்படின்னா சிலர் சொன்னாங்க, ஒரு நல்ல மோமின் சூர் ஊதப்பட்ட பிறகு கபூரில் இருந்து எழுந்திருக்கும் போதே இதை சொல்லிட்டு தான் எழுந்திருப்பாராம். நல்ல மோமின்களாக இருந்தாங்கன்னா கபூரில் இருந்து எழும்போதே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், துயரத்தை நீக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக்கிட்டே தான் எஞ்சிப்பாங்களாம். இதில் இன்னொன்றையும் நாம் தெரியணும், சொர்க்கத்துக்கு போகிற அந்த மக்கள் துயரத்தை நீக்கி அல்லான்னு சொல்கிறான்னு சொன்னால் அப்போ கவலைகள் இருக்குது, அது பெரிய முசீபத்து. அது கவலை இல்லாத வாழ்க்கை வேணுமா இல்லையா? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை விட்டும் பாதுகாப்பு தேடுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். இப்போ கவலை இருக்கக்கூடாது, அதிலிருந்து பாதுகாப்பு தேடப்படுது. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து நரகத்துக்கு போகிற கூட்டத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நரகத்துக்கு போனால் அங்கே மரணம் கிடையாது, மௌத்தாகவும் மாட்டாங்க, வேதனை குறைக்கவும் படாது. நரகத்தில் அவங்க கத்துவாங்க, எஸ்தரிஹூன ஃபீஹா, கதறுவார்கள், ரப்பனா அஹ்ரிஜ்னா, எல்லாம் இங்கிருந்து கொஞ்சம் எங்களை வெளியே அனுப்பிடு, நாங்கள் நல்ல அமல் செஞ்சுட்டு திரும்பி வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் அவங்கள பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறான். இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்ம கவனத்தில் இருக்கணும். அல்லாஹ் கேட்குறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், இந்த உலகத்தில் படிப்பினை பெறுகிற அளவுக்கு உனக்கு நான் ஆயில கொடுக்கலையாப்பா? வாழும் காலத்தில் படிப்பினை பெறுகிற அளவுக்கு நான் உனக்கு ஆயில தரலையான்னு அல்லாஹ் கேட்குறான். இந்த வசனத்திற்கு படிப்பினை பெறுகிற வயதுனா என்ன? உலமாக்கள் பல கருத்து சொன்னாங்க. 18 வயசு ஆயிட்டாலே அதிலிருந்து ஒரு மனிதனுக்கு படிப்பினை பெறுகிற வயது தான். 18 வயசுக்கு பிறகு மௌத்தானா அவன் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாட்ட சாக்கு போக்கு சொல்ல முடியாது. 18 வயசுக்கு முன்னால் ஒருத்தன் மௌத்தா போயிட்டான்னு வைங்க, அல்லாஹ் எல்லாருக்கும் ஆயில தரட்டும். 18 வயசுக்கு முன்னால் மௌத்தாயிட்டா அவன் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் பெருசாக கண்டுக்க மாட்டான். அந்த வயசு வரைக்கும் அல்லாஹ் விட்டு பிடிப்பானா. 18 வயசு ஆகிடு, 20 வயசு ஆகிடுச்சு உதாரணமாக, அவன் பாவத்தோடு போயிருக்கிறான், அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான், அவன் சொல்கிற சாக்கு போக்கை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து என்ன? 40 வயசு தான் படிப்பினை பெறுகிற வயசு. 40 வயசுக்கு மேலே மூத்தாரவன் பாவத்தோடு போனான்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். 40 வயசுக்கு முன்னால் வரைக்கும் அவன் செஞ்ச பாவங்களை ரொம்ப அல்லாஹ் கடுமைப்படுத்த மாட்டான்னு அர்த்தம். ஆனால் 40 வயசு ஆகிட்டா. அதனால தான் சொல்லுவாங்களாம், முஸ்லீம்களை பார்த்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, 40 வயது ஆகிவிட்டால் இனிமேல் நீங்கள் ஆகிரத்துடைய சந்தையிலே சுற்றி திரியுங்கள், உலக சந்தைக்கு போகாதீங்க. 40 வயசு ஆனாலுக ஆகிரத்துடைய சந்தை எது? பள்ளி, நல்லறங்களுடைய இடம். அவன் நல்லறங்களுடைய அந்த ஆகிரத்துடைய சந்தையில் இருங்க, 40 வயசுக்கு மேலே உலக சந்தைக்கு போகாதீங்கன்னு சொன்னான். இன்னும் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேர் எவ்வளோ வயதான பிறகும் இன்றைக்கும் துனியா துனியா துனியான்னு தான் இருக்கிறோம். இப்போ 40 வயசு தான் படிப்பினை பெறுகிற வயது. மூணாவது கருத்து என்ன? 60 வயசுங்க. சஹி புகாரியுடைய ஹதீஸ் அப்படி தான் வருது. 60 வயசுக்கு பிறகு ஒருத்தன் பாவம் செஞ்சா அல்லாஹ் ரொம்ப கோவப்படுவான், கடுமையாக கோவப்படுவான். எவ்வளோ வயசு தந்து உனக்கு அறிவில்லையா? உனக்கு 60 வயசுக்கு பிறகுமா நீ படிப்பினை பெறலை? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, 60 வயதான பிறகும் நாம் எவ்வளவு துனியாவுடைய பேச்சுகளை பேசுகிறோம். பள்ளிவாசலில் உட்காந்து கூட பேசுகிறாங்க, நான் யாருன்னு கூட சொல்ல மாட்டேன் இல்லையா? தொழுகைக்கு வர்றாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க, துனியாவுடைய பேச்சு பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க. வயசு 60 தாண்டி போச்சு. 60க்கு பிறகு நம்முடைய பேச்சு என்னவா இருக்கணும்? ஆகரத்தை பற்றி இருக்கணும் இல்லையா? 2 பேர் உட்கார்ந்தா சொர்க்க நரகத்தை பற்றி பேசணும். இப்போ புகாரில் வருது, 60 வயசுக்கு பிறகு ஒருத்தன் பாவியா அல்லாட்ட போனால் எந்த காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ் கேட்குறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், படிப்பினை பெறுகிற வயசை நான் உனக்கு கொடுக்கலையா உனக்கு? அடுத்து சொல்கிறான், வஜாஅக்குமுன் நதீர், உன்னிடம் எச்சரிக்கை செய்பவரும் வந்தார். எச்சரிக்கை செய்பவர்னா யாருங்க அப்படின்னா சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு நரை தோன்றுவதும் எச்சரிக்கை தான், மௌத்துடைய எச்சரிக்கை தான், அது அல்லாஹ்வுடைய ஒரு நோட்டீஸு தான். முதுமை அதுவும் ஒரு எச்சரிக்கை நோட்டீஸு தான். நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் இருக்கு பாருங்க, அவர் மூத்தா போறார், இவர் மூத்தா போறார், இதெல்லாம் நமக்கு நோட்டீஸு தான். சரிங்களா? எல்லாருடைய மரணங்களும் நோட்டீஸு தான். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறத பாருங்க, போரில் எவ்வளவு மக்கள் கொல்லப்படுறாங்க, எவ்வளவு மக்கள் இறக்குறாங்க. அவங்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் இப்படி நினச்சிருப்பாங்களா? துபாயில் எவ்வளவு என்னங்க உலகத்தினுடைய உச்சக்கட்டமான ஆடம்பர வாழ்க்கை,
புர்ஜு ஹலீஃபான்னு ஒன்று கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு அதுவே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. போன மாதம் நினச்சிருப்பானா? இப்போ இது நமக்கு நோட்டீஸ். இது அங்கே நடக்கிறது உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் நோட்டீஸ். அதான் ஒஜாக்கும் முன் நதீர், உங்களிடம் எச்சரிக்கை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த எச்சரிக்கையை பூரா நாம் எப்படி கடந்து போனோம்? அது அரபு நாட்டில் நடக்கிற போர், வடநாட்டில் நடந்தால் அது யூபியில் நடக்குது. இவனுக்கு தெரியல, இவனுக்கு தான் அது நோட்டீஸ்ன்னு சொல்லி அடுத்து தமிழ்நாட்டுக்கும் வரும். நல்லா நோட்டீஸ் விடுறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த கதரெல்லாம் உனக்கு ஆகாதுப்பா, உனக்கு படிப்பினை தருகிற வயதையும் கொடுத்தேன், உனக்கு நோட்டீஸை அனுப்பிக்கிட்டும் இருந்தேன். இந்த ரெண்டையும் நீ புறக்கணிச்ச, உனக்கு தரப்பட்ட ஆயுளில் படிப்பினை பெறவும் இல்லை. எத்தனையோ நோட்டீஸ் எச்சரிக்கை நான் அனுப்பிக்கிட்டே இருந்தேன், நீ அதையும் புரியல. இங்கே நீ புலம்பாத, ஃபதூகு, இந்த வேதனையை நீ அனுபவித்து தான் ஆகணும். இன்னைக்கு அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர் யாரும் இல்லை என்று சொல்லி முடிக்கிறார். அருமையானவர்களே, இந்த வசனம் எல்லா வீட்லையும் ஒட்டப்படணும். எல்லா வீட்லையும் வீட்டுக்குள்ளே நுழையும் போதெல்லாம் பார்க்கணும். நீ படிப்பினை பெறுகிற ஒரு வயசை தந்திருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ நம்ம போகிறப்போ வர்றப்போ எல்லாம் என் வயசு என்ன இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கேட்டுக்குங்க, இன்னைக்கு எனக்கு வயசு எத்தனை? அப்போ நம்ம வயசு இவ்வளோ ஆச்சு, நம்ம படிப்பினை பெற்றோமா? நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தார் போன வருஷம் ரமதான்ல, இந்த வருஷம் இல்லை. அப்போ இது நோட்டீஸ் எனக்கு, அடுத்த வருஷம் யார் இருப்போம் இருக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆயத்தை யோசித்தாலே மனிதன் திருந்தி தௌபா செய்வான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூணாவது விஷயம்தான் சூரா யாசீன் அங்க ஓதப்பட்டது. சூரா யாசீன் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது குர்ஆனுடைய இதயம்னு சொன்னாங்க. குர்ஆனுடைய இதயம் என்று சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய உடல் சீராக இருக்கணும்னா இதயம் சரியாக இருக்கணும். இதயம் சரியாக இருந்தால் தான் உடம்பு சீராக இருக்கும். இதயம் கெட்டு போச்சுன்னா உடம்பு எல்லா பிரச்சனைகளும் வரும். அதே போல தான் ஒரு மனிதனுடைய மார்க்கம் சரியாக இருக்கணும்னா அவனுடைய கொள்கை சரியாக இருக்கணும். இந்த சூரா யாசீன் இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை அழகா தெளிவாக சொல்லுது. மறுமைக்கு பிறகுள்ள விஷயங்கள் அதையெல்லாம் தெளிவாக சொல்றதுனால ஒரு மனிதனுடைய கொள்கை சரியானா இஸ்லாம் சரியா இருக்கும். அதனால இந்த சூறாவை கல்புன்னு சொன்னாங்க. அது குர்ஆனுடைய இதயம்னு சொன்னாங்க. யாசீன்னா என்ன அர்த்தம்? பல கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, இதெல்லாம் தனித்தனி எழுத்துக்கள், அலிஃப் லாம் மீம் ஹா மீம் தாசீன், அது மாதிரி தனித்தனி எழுத்துக்கள். இந்த தனித்தனி எழுத்துக்களுடைய ரகசியம் என்ன? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது ஒரு கருத்து. சில பேர் சொன்னாங்க யாசீன்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரு அப்படின்னு சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க யாசீன் என்று சொன்னால் ஓ மனிதனேன்னு அர்த்தமா. யாசீனுக்கு அர்த்தம் யா ஐயுஹல் இன்சான், மனிதனே அப்படின்னு அர்த்தம் என்று பல கருத்து இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி பேர்கள் வைக்கலாமா யாசீன் அப்படிலாம் குர்ஆனுடைய இந்த சூறாக்களுடைய துவக்கத்தில் தனித்தனி எழுத்துக்களாக வருது பாருங்க, தாசீன் யாசீன் வைக்கலாமா? இன்னும் உலமாக்கல்ல ஒரு சாரார் வைக்கக்கூடாது, மக்ரூ அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல, அது என்ன கருத்தை பொதிந்திருக்குன்னு நமக்கு தெரியல. அது அல்லாஹ்வுடைய திருநாமமா கூட இருக்கலாம். அதனால வைக்காமல் இருப்பது நல்லது. வைக்காமல் இருக்கிறது ஹராம் அல்ல, ஆனால் தவிர்ப்பது நல்லது என்பது தான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த யாசீன் சூறாவுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. பெயர்கள் என்னங்க பல உண்டு. ஒரு ஹதீஸில் வருது, இந்த சூறாவுக்கு மொயிம்மான்னு சொன்னால் பொதுவானதுங்கிற அர்த்தமும் இருக்குதான். பொதுவானதுன்னா என்ன? இந்த சூறாவை ஓதுறவனுக்கு இம்மை மறுமை இரண்டு உலகத்தினுடைய கயிறுகளும் பரக்கத்துகளும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த சூறாவிற்கு முதாஃபா, துன்பங்களை தடுக்கிற சூறா, எல்லா விதமான துன்பங்களையும் தடுக்கிற சூறா என்ற ஒரு பெயரும் இந்த சூறாவுக்கு என்னங்க இருக்குது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இக்ரஉ யாசீன அலா மௌதாக்கும், உங்களில் மரணத்திற்கு நெருக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் யாசீன் ஓதுங்க. இப்போ யார் சக்கராத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் யாசீன் ஓதப்பட்டால் அவங்களுடைய ரூஹு லேசாக பிரிஞ்சிடும். அதனால் அவங்க பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, யாசீன் ஓதுங்கன்னு சொல்லி இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு நகரத்திற்கு ஒரு 3 தூதர்களை அனுப்பிய ஒரு வரலாறை சொல்கிறான். வதரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா என்று ஆரம்பித்து யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். அது வரைக்கும் ஒரு சுருக்கமான ஒரு வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். அது எந்த ஒரு அது தேவையில்லைன்னு உலமாக்கள் சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு அல்லாஹ் ஒரு 3 தூதர்களை அனுப்புகிறான்.
அந்த தூதர்கள் அந்த மக்களிடத்தில் அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் பொய்யாக்குறாங்க. அவங்கள எங்களை போன்ற மனிதர்கள் தான், அல்லாஹ் யாருக்கும் இப்படிலாம் உங்களுக்கெல்லாம் அனுப்பலை, நீங்கள் பொய்யர்கள்னு சொல்கிறாங்க. உங்களை நீங்கள் வந்த பிறகு தான் எங்களுக்கு துன்பம்னு வேற சொல்கிறான். தத்தையர்னாபிக்கும் எல்லா காலத்திலையும் சத்தியத்தை சொன்ன நபிமார்களை பார்த்து அந்த காலத்தினுடைய கூட்டம் என்ன சொன்னா, உங்களால தான் எங்களுக்கு துன்பம், நீங்கள் பீடைன்னு சொன்னான். இப்போ இதெல்லாம் என்னங்க, அந்த மக்கள் பொய்யாக்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு நல்ல மனிதர், சில ஹதீஸுகளில் வருது, அவருடைய பேர் ஹபீபுன் நஜ்ஜார் அப்படின்னு வருது. சில தஃப்சீர்களில் எழுதுறாங்க, முன்வாழ்ந்த சமுதாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 3 பேர். பெருமானார் வர்றதுக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி வருவாங்க அப்படின்னு ஏற்றுக்கொண்டவர்கள் 3 பேர். அதில் இவர் ஒருத்தர். இந்த சூறால அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன், கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். அவர் அந்த தூதர்களை மட்டும் நம்பல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார். 2வது நபர் யாரு, துப்பாங்கிற யமன் நாட்டு மன்னர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வருவாங்க அப்படின்னு வேதங்களிலிருந்து படித்து நபி ஸல்லல்லாஹு வர்றதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு மதீனால வீட்டை எல்லாம் அவர் வக்ஃப் பண்ணிட்டு போயிட்டார். அந்த வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினாங்க. அப்போ அவர் முன்னாலே ஈமான் கொண்டுட்டார். 3வது ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரர் மகனா இருந்த வரக்கத்து இப்னு நௌஃபல், அவரும் பெருமானாரை ஈமான் கொண்டவர்கள், முன்னாலே நம்பிட்டார், நபித்துவத்துக்கு முன்னால நம்பியவர்களில் ஒருவர் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஹபீபுன் நஜ்ஜாருங்கிறவர் அந்த ஊர் மக்கள்கிட்ட ஏப்பா இவங்களை நீங்க பொய்யாக்குறீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இத்தபிஉல் முர்சலீன், ஏதோ அனுப்பப்பட்ட இந்த தூதர்களை பின்பற்றுங்கள், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, அவங்க உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கல, அவங்க நேர்வழியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த தூதர், அந்த மனிதரை, அந்த ஹபீபுன் நஜ்ஜாருங்கிறவர் அப்போதானே ஈமான் கொள்றாரு. சில பேருக்கு அல்லாஹ் ஷிர்கிலிருந்து தௌபா செஞ்சு, குஃப்ர்ல இருந்து தௌபா செஞ்சு ஈமான் கொண்ட அடுத்த நொடியே அவங்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்துருவான். நான் ஒரு ஹதீஸை கூட சில தினங்களுக்கு முன்னால சொல்லியிருந்தேன். இவரும் அந்த மாதிரி ஆளுதான், அவரும் சிலை வணக்கக்காரர் தான். அல்லாஹ் அவருக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்தா அந்த மக்கள்கிட்ட போய் இந்த தூதர்களை நம்புங்கன்னு சொல்றாரு. அவர்களோ அவரை என்ன செஞ்சிடறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. அப்போ அவர் கொலை செய்யப்பட்ட மரணத்தினுடைய அந்த கடைசி நொடியில் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுறான். கீல துஹுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போங்கிறான் அல்லாஹ். கீல துஹுலில் ஜன்னத, இதோ இந்த சொர்க்கம் உங்களுக்கு தான் சொல்லி அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, யாலை தகௌமி யாலமூன், என் கூட்டம் அறிய வேண்டுமே, பிமா கஃபர் அலி ரப்பி, என் ரப்பு என்னை மன்னித்ததையும், வஜஅலனி மினல் முக்ரமீன், என்ன அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அனுப்பி இருக்கிறானே என்று அறிய வேண்டுமே என்று கை செய்தப்படுறார். அப்போ ஈமான் கொண்டு மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்ததற்காக கொல்லப்பட்டு உடனே சொர்க்கத்துக்கும் போயிடுறார். இவரை தான் சாஹிபு யாசீன், யாசீன் சூராவுக்கு சொந்தக்காரர் என்று இவரை சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலையும் அப்படி ஒரு ஷஹீத் இருக்கிறாரு, அவர் சாஹிப யாசீன் சொல்லி. அது யாருங்க, அவர் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி. அவர் பக்க காஃபிரா இருந்தவர், கடுமையான காஃபிராக இருந்தவர். உதைபியா ஒப்பந்தத்தின் போதெல்லாம் எதிரிகளுடைய அணியில் இருக்கிறார். அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சமாதான பேச்சுக்கு வருவார். கடுமையான காஃபிராக இருந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அவருடைய ஊர் தாயிஃப். தாயிஃபில் இருந்து மதீனா யா ரசூலல்லாஹ் நான் முஸ்லீம் ஆயிட்டேன், பெருமானாரை சந்தித்து பையத்து செஞ்சு முஸ்லீம் ஆயிடுறாரு. ஆயிட்டு சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நான் என் கூட்டம் தாயிஃப் மக்களை போய் நான் இஸ்லாத்துக்கு அழைக்க போறேன்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம்ப்பா கொஞ்சம் பொறு, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, உன்னை கொலை செஞ்சுருவாங்கன்னு சொல்லி. அவர் சொல்றாரு, இல்லை என் சமூகத்தில் நான் ரொம்ப கண்ணியமான ஆளு, நான் தூங்கிட்டு இருந்தா கூட என் கூட்டம் என்ன எழுப்ப மாட்டாங்க, சரி உனக்கு விருப்பமானா நீ போய் சொல்லுன்னு சொல்றான். அவரும் வர்றாரு, தன்னுடைய மக்களை அழைக்கிறாரு, அவங்க ஏற்றுக்கல. தாயிஃப் மக்கள் அப்போ வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. சரி நைட்டில் படுத்துட்டார். காலையில் எழுந்து, எல்லாம் சுற்றிலும் குஃபர் தான், எல்லாருமே முஷ்ரிக்குகள் தான். காலையில் எழுந்து ஃபஜ்ர் நேரத்தில் பாங்கு சொல்கிறார். அந்த பாங்கு சத்தத்தை கேட்ட அவருடைய கூட்டத்தில் உள்ள சிலர் கோபப்பட்டு அவர் மீது அம்பெறிந்து அவரை கொன்னுடுறாங்க. அவர் குற்றுயிராக இருக்கிற நேரத்தில் அவருடைய உறவினர்கள் கேட்குறாங்க, என்னங்க இப்படி அநியாயமாக உங்களை கொன்னுட்டாங்களே, நாங்கள் உங்களுக்காக பழி வாங்கட்டுமான்னு சொல்லி. இப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை,
இது அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிற வீர மரணம். இது அல்லாஹ் எனக்கு இந்த ஷஹாதத்தை கொடுத்துருக்கிறான். அதனால இந்த தாயிஃப் போர்ல நபிசல்லாஹ்வுடைய தோழர்கள் சுஹதாக்கள் எந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அங்கே என்னையும் அடக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிட்டார். அவருடைய செய்தி நபிசல்லாஹ்ல அவங்களுக்கு வஹி மூலமா வருது. நபிசல்லாஹ்ல அவங்க தன்னுடைய தோழர்கள்ட்ட சொன்னாங்க, உருவத்து பின் மசூத் இருக்கிறாரே, அவரும் குரான்ல யாசீன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹபீபுன் நஜ்ஜாரும் ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான். அவரும் ஈமான் கொண்டு தன்னுடைய கூட்டத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சதற்காண்டி கொல்லப்பட்டார். உருவத்து பின் மசூதும் ஈமான் கொண்டாரு, அவ்வளவுதான், மக்களை அழைச்சாரு, கொல்லப்பட்டுட்டாரு. அவரும் ஷஹீத், இவரும் ஷஹீதுன்னு சொன்னான். ஆக இந்த சூரா இன்னும் பல அழகான பல விஷயங்களை சொல்லித் தருகிறது. குறைஞ்சபட்சம் குரானை மனப்பாடம் செய்யணும். யாசீன் மட்டுமல்ல, யாசீனையும் மனப்பாடம் செய்யணும். நம்மில் பலர் யாசீனை இந்த தமிழில் எழுதப்பட்ட யாசீனை பார்த்து ஓதுறான். அது தயவு செஞ்சு செய்யாதீங்க. அரபி எழுத்துக்களை தமிழில் எழுதவே முடியாது. அப்படி எழுதுனா தப்பு தப்பாக தான் எழுத முடியும். சில எழுத்துக்களை நீங்கள் தமிழில் கொண்டு வர முடியாது. அது குரானுடைய கருத்தை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுரும். அப்படி குரான் ஓதுனா அந்த குரான் உங்களுக்கு சாபமிட ஆரம்பிச்சிடும். ஏன் அரபி படிக்க முடியாதா என்ன? இந்த காலத்தில் பார்க்குறீங்க, வெளிநாட்டுக்கு எங்கேயாவது வேலைக்கு போகணும்னா அந்த நாட்டு மொழியை கொஞ்சம் படிக்கணும், வேலைக்காண்டி தேவைப்படுதுன்னா எப்பாடுபட்டாவது படிக்க தானே செய்கிறாங்க. அப்போ எல்லா மொழியும் மனுஷனுக்கு வரத்தானே செய்கிறது, அரபு மொழி ஏன் வராது? எனவே குரானை ஓத கற்றுக்கொள்ளுங்க. குறைஞ்சபட்சம் யாசின் மாதிரி சூறாக்களை அழகா தெளிவாக ஓதக்கூடிய நாம் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். எல்லாம் அல்ல அல்லாஹ் திருமறையினுடைய உபதேசங்களை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.